ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நான் உங்கள் பிகே வந்தாச்சு. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, எப்பயுமே ஒரு எலெக்ஷன் வருது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அதில் வந்துட்டு முதன்மை கட்சிகள் யாரோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு போடுவாங்க. அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி. என்னதான் வந்துட்டு எங்கள் கட்சிக்கு 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்க, 2 கோடி தொண்டர்கள் இருக்காங்க, 234 தொகுதியிலையும் படுத்துக்கிட்டே ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் வீரவசனம் பேசினாலும் கூட எலெக்ஷன் டைமில் இந்த கூட்டணி அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயமா பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அது வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கட்சியவோ இல்லை ஒரு கட்சியினுடைய தலைவரையோ வந்துட்டு ரொம்ப கடுமையாக விமர்சனம் அப்படின்றது பண்ணியிருப்பாங்க. ஒரு எலெக்ஷனில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த சைடு இருந்து அந்த தலைவரை தாக்கி பேசுவாங்க. அதாவது அதிமுக கூட்டணியில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், திமுக தலைவர்கள்லாம் கடுமையான விமர்சனம் அப்படின்றது பண்ணுவாங்க. அதுவும் ஒவ்வொரு பரப்புரையிலையும் வந்துட்டு பார்த்தோம்னா, அவர் யாரு தெரியுமா, என்னெல்லாம் பண்ணார் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே நேரத்தில் அடுத்த எலெக்ஷன் வரும்போது வந்துட்டு பார்த்தோம்னா, அப்படியே அதிமுக பக்கம் இருந்தவங்க திமுக பக்கம் வந்துருவாங்க. எங்க தலைவர் அவ்வளோ நல்லது செஞ்சாரு, அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 2 சைடும் மாறி மாறி தாவிக்கிட்டே இருப்பாங்க. இதை விட ஒரு கொடுமை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா, சட்டமன்ற தேர்தல் அப்போ ஒரு கூட்டணியிலையும், நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு இல்லையா, நாடாளுமன்ற தேர்தல் அப்போ ஒரு கூட்டணியிலும் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் நிறைய இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்படி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, தமிழகத்துல ஒரு காலகட்டத்தில் எதிர்கட்சியா இருந்து இன்னைக்கு வந்துட்டு பார்த்தோம்னா, இந்த கூட்டணி கட்சிக்கான இடத்துக்குள்ள ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கட்சியா வலம் வரக்கூடிய தேமுதிக இருக்கு இல்லையா, தேமுதிக இந்த டைம் யார் கூட கூட்டணி வைக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியாம எக்கச்சக்கமா கன்ஃபியூஸ் ஆகி நிற்கிறாங்களாம். திமுக அதிமுகல இருந்து பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்தாலும் கூட, உங்கள்கிட்ட பேச்செல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் நாங்கள் கேட்குற சீட்டை மட்டும் நீங்கள் தரமாட்டீங்களே அப்படின்னு சொல்லி அப்செட்டில் இருக்காங்களாம். சரி, ஓகே, நம்ம டிவிகே சைடே போயிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாலும் கூட, நம்ம டிவிகே சைட்ஸ் போனோம்னா சீட்ஸ் வேணால் கிடைக்கும், ஆனால் ஸ்வீட் பாக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசு தடுக்குதான். ஸோ என்னதான் விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு தேமுதிகக்குள்ள, அதை தாண்டி அவங்க யார் கூட தான் கூட்டணிக்கு போகிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா, இதே மாதிரி அப்பப்போ போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, தேமுதிக இருக்காங்க இல்லையா, தமிழக அரசியல் வரலாற்றில் தேமுதிகக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி வரலாறு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு வந்துட்டு எப்படி டிவிகே அப்படின்னு சொல்லக்கூடிய தாவேகாக்கு பரவலான வரவேற்பு இருக்கோ, அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பிச்ச டிஎம்டிகே அப்படின்னு சொல்லக்கூடிய தேமுதிகக்கும் அன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு பரவலான ஒரு வரவேற்பு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். திமுக அதிமுகக்கு மாற்று அப்படின்னு சொல்லி வந்ததுனால பார்த்தோம்னா அதிகப்படியான ஓட்டுகளை வாங்கினாரு. ஒரு பீரியட்ல வந்துட்டு பார்த்தோம்னா, யாருக்கு மாற்றுன்னு சொன்னாரோ அவங்க கூடயே கூட்டணி அப்படின்றத வச்சு சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராகவும் உட்கார்ந்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அரசியல் எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல அதுக்கு தேமுதிகவும் விதிவிலக்கு இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஸோ விஜயகாந்த் அவர்கள் ஆக்டிவா இருந்த வரைக்கும் கட்சி ஒரு அளவுக்கு சுறுசுறுப்பாக செயல்பட்டாலும் கூட, விஜயகாந்த் அவருடைய உடல்நிலை இருக்கு இல்லையா, அது சரியில்லாமல் போனதுக்கு அப்புறமா கட்சியினுடைய முழு பொறுப்புமே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்ட்ட தான் வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களும் திமுக அதிமுக அந்த மாதிரியான கூட்டணிகள்லாம் இருந்தாலும் கூட, லாஸ்ட் நாடாளுமன்ற எலெக்ஷன் வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம்னா அதிமுக கூட்டணியில தான் இருந்தாங்க. ஸோ விஜயகாந்த் அவர்கள் வேற இறந்ததுனால அந்த ஒரு அனுதாபாலையில விஜய பிரபாகரன் இருக்கார் இல்லையா, அவர் எப்படியா இருந்தாலும் விருதுநகரில் ஜெயிச்சுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசைக்க முடியாத கான்ஃபிடென்ட்டோட இருந்தாங்க. பட் அவங்க எதிர்பார்த்த மாதிரியான ரிசல்ட்ஸ் அப்படின்றது வரல, சட்டமன்றத்தில் வரல. சரி, ஓகே, நம்ம வந்துட்டு விஜய பிரபாகரன் ஜெயிக்கல, நம்ம வந்துட்டு இந்த ராஜ்யசபா எம்பி சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக கேட்டிருக்கோம் இல்லையா, அதை வாங்கி அவருடைய தம்பியான எல்கே சுதீஷியாவது வந்துட்டு பார்த்தோம்னா ராஜ்யசபா எம்பி ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க எம்பி சீட் கொடுத்துட்டாங்கன்னா 26 நம்ம அப்படியே அதிமுகவுடைய இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு கணக்கும் போட்டிருந்தாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இல்லைங்க, நாங்க அப்படிலாம் வந்துட்டு எந்த அக்ரிமெண்ட்டுமே போடலையே, நாங்க உங்களுக்கு எம்பி சீட் தரேன்னு சொல்லி என்ன அக்ரிமெண்டா போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால கொதித்தெழுந்து போயிருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் அப்படின்னே சொல்லலாம். நீங்க வந்துட்டு எங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னது உண்மை, ஆனா இப்போ வந்துட்டு நீங்க எங்களை ஏமாத்துறீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுடனான ஒரு
மோதல் போக்கு அப்படின்றத ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். கூட்டணியிலேருந்து முழுமையாக வெளியே வந்துட்டேன் அப்படின்னும் சொல்லலை, நான் கூட்டணியில் தான் இருக்கேன் அப்படின்னும் சொல்லலை. அப்படியே ஒட்டியும் ஒட்டாமல் வந்துட்டு பார்த்தோம்னா அதிமுகவோட ஒரு போக்கு அப்படின்றத கடைபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால நீங்கள் ராஜ்யசபா சீட்டு அப்படின்றத கொடுத்தாதான் அதிமுகவோட கூட்டணி அப்படின்றத உறுதிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெள்ள தெளிவாக சொல்லிட்டாங்க. இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா திமுக சைட்ஸ்லேருந்து பல அமைச்சர்கள் மூவ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு நம்ம கூட வந்துடுங்க, நீங்கள் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு நல்ல சீட்டு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லி ரகசிய பேச்சுவார்த்தையெல்லாம் பேசினதுக்கும் அந்த நல்ல சீட்டு எத்தனைங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு 5 சீட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி அதிமுக 6 சீட்டு சொன்னதுக்கே அப்செட் ஆயிருந்த பிரேமலதா விஜயகாந்த் இருக்காங்க இல்லையா, 5 சீட்டு அப்படின்னு சொன்னதுனால விரக்தியினுடைய உச்சத்துக்கே போயிட்டாங்களாம். சரி ஓகே, அதிமுகவும் வேணாம் திமுகவும் வேணாம், டைரக்டா நம்ம தாவேக்காவுக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் சரிதான் மேடம், நம்ம போறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் அங்கே போனால் சீட்ஸ் தான் கிடைக்கும், ஸ்வீட் பாக்ஸஸ் வந்துட்டு நமக்கு கிடைக்காது. இந்த 2 கட்சியிலையும் வந்துட்டு நம்ம சீட்ஸ் அனுசரிச்சாலும் நமக்கு தேவையான பல சீக்கள் வந்து கொட்டும், ஆனால் அங்கே அது கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னதுனால தான் இது வரைக்கும் வந்துட்டு டிவிகேவோட தான் நாங்கள் கூட்டணி அப்படின்றத வெளிப்படையாக அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்களாம். தேமுதிக இருக்கு இல்லையா, தேமுதிக சார்பில் வைக்கக்கூடிய டிமாண்ட்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 15லிருந்து 20 சீட்ஸ் அப்படின்றது வரக்கூடிய எலெக்ஷன்ல தரணும், அதாவது 2026 சட்டமன்ற எலெக்ஷன்ல. அது மட்டும் இல்லாமல் 2 ராஜ்யசபா எம்பி அப்படின்றத தேமுதிகக்கு தரணும். இந்த சீட்ஸ் மட்டும் நீங்க கொடுத்தா பத்தாது, அதுல ஜெயிக்கிறதுக்கான செலவுகள் அப்படின்றதையும் நீங்க தான் பார்த்துக்கணும். எங்களுக்கு வந்துட்டு 20 தொகுதிகள் தரீங்க அப்படின்னா அந்த 20 தொகுதிகள் ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ, பணபலமா இருந்தாலும் சரி, அதை தாண்டி பிரச்சார செலவா இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமே நாங்க யாரோட கூட்டணி வரணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்களோ அவங்க தான் வந்துட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றதுனாலதான் திமுக அதிமுகன்னு சொல்லி 2 பெரிய கட்சிகளும் யோசிக்கிறாங்களாம். ஸோ வழக்கம் போல சீக்கள் கொடுக்கறதோ, ஸ்வீட் பாக்ஸஸ் கொடுக்கறதோ, இல்லை செலவு பண்றதெல்லாம் வேற, ஆனால் 15லிருந்து 20 தொகுதிகள் அப்படின்றதெல்லாம் கட்டுப்படி ஆகாது அப்படின்றதுனால தான் 2 பெரிய கட்சிகளும் கப் ஜிப்புன்னு அடக்கி வாசிக்கிறாங்களாம். ஸோ இவங்க என்னதான் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூத்த நிர்வாகிகளே குழம்பி போயிருக்காங்களாம். கண்ணு முன்னாடி 3 ஆப்ஷன் தான் இருக்கு, அதிமுக, திமுக இல்லைன்னா தாவேக்கான்னு சொல்லிட்டு. இதுல எந்த கூட்டணிக்கு பிரேமலதா போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடலூர்ல நடக்கக்கூடிய உரிமை மீட்பு மாநாட்டில் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றதுனால பாதி பேர் அவங்க அதிமுகவே தொடர்ந்துருவாங்க அப்படின்னும், மீதி பேர் இல்ல அவங்க திமுகக்கோ தாவேக்காக்கோ தான் போவாங்க அப்படின்னும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, தேமுதிக எந்த கூட்டணிக்கு போனா அவங்களுக்கும் நாட்டுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல போட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். தட பை பை.